மீண்டும் குளோபல் ஃபயர் டெலிவிஷன் நெட்வொர்க்கு கூடாக உங்கள் அற்புதத்தின் நிகழ்ச்சிகள் உங்களை சந்திப்பதை இட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்திகளுடைய விரிவான செய்திகளை நீங்கள் குளோபல் ஃபயர் யூடியூப்புக்குள்ளாக நீங்கள் கண்டுகளிக்க முடியும். அது மாத்திரமில்லாதபடிக்கு அநேக தேவனுடைய தாசர்களுடைய வலிமையான தேவசங்களை கேட்டு நீங்கள் தேவனுடைய வார்த்தையில் வளருவதற்கு அது உங்களுக்கு மிகுந்த பிரயோசனமுள்ளதாக இருக்கு. இந்த நாட்களில் உலகம் முழுவதிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை பாடு மரணங்களை நினைவு கூற நாட்களுக்களாக நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது 1 Peter 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேலே சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லி இவருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். ஆம்பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கல்வாரி சிலுவையில் உங்களுடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்துடைய பாவங்களையும் இந்த கல்வாரி சிலுவையில் தம்முடைய சரீரத்தில் சிலுவையின் மேலே சுமந்தார் என்பதாக இதனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆம்பிரியமானவர்களே, பாவத்தின் நிமித்தமாய் ஆதாமுடைய பாவத்தின் நிமித்தமாய் தேவனை விட்டு தூரமாய் போன மனுக்குலத்தை மீண்டுமாய் தேவனோடு ஒப்புரவாக்கும்படிக்கு பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ள பிள்ளை மாற்றும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கல்வாரி சிலுவையில் என்னுடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீத்தார் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஆம்பிரியமானவர்களே, கைகளின் கால்களிலும் ஆணி கடாவப்பட்டவராய், முள்முடி சூட்டப்பட்டவராய், பார்க்கத்தக்க ரூபம் இல்லாதவராய், அவருடைய முதுகு உழுகிறவருடைய படைச்சார்களைப் போல பிரியமானவர்களே, அவருடைய சரீரம் முழுவதும் அடித்து நொறுக்கப்பட்டு பிக்கப்பட்டவராய் இரத்தம் சின்ன கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, பாவமறியாத அவரை தேவன் நமக்காக பாவமாக்கினார். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமா இருந்தால் Eபிரேயர் 9:22 வாசிக்கிறோம், இரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு உண்டாகாது. அவருடைய நாமம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா இருந்தால் இரத்தம் சிந்தப்பட வேண்டியது அவசியம். ஆனால் ஒரு பாவ மனிதனுடைய இரத்தம் இன்னொரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. அவ்விதம் பரலோகத்தின் தேவன் இயேசு என்ற பேரில் இந்த பூமியை கடந்து வந்து பரிசுத்தமாக வாழ்ந்து அவர் தான் சொன்னார், என்னில பாவம் உண்டு என்று சொல்லி உங்களுக்கு யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் சொல்லி அவரை நீதி விசாரித்த பிலாத்து கூட சொல்லும்போது சொல்லுகிறான், இவர் நீதிபரர், இவரது எந்த குற்றத்தையும் காணவில்லைன்னு சொல்லி. அப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை இந்த கல்வாரி சிலுவையில் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படிக்கு ஊற்றி கொடுத்தார். தன்னுடைய கடைசியோட இரத்தத்தை நமக்கு ஊற்றி கொடுத்தார். ஆம்பிரியமான வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து இரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் கல்வி சுத்திகரிப்பதற்கு அது வல்லமுள்ளதாக இருக்கிறது. நீதிமொழிகள் 28:13 வாசிக்கிறோம், தன்னுடைய பாவங்களை மறக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான் என்பதாக. ஒரு மனிதன் எவ்வளவு பாவியாக இருந்தாலும் எவ்வளவு துன்மாக்கமாக இருந்தாலும் தன்னோட உண்மையான நிலைமை அறிந்து மனம் திரும்பி இந்த கல்வாரி சிலுவையிலே வந்து, இயேசுவே உங்களுடைய இரத்தத்தினால் என்னுடைய இரத்தத்தை கழுவுன்னு சொல்லி வேண்டிக்கொள்ளுதான் வேண்டியது அருமையான சகோதரர். உண்மையாக இவரை நோக்கி கூப்பிடுறான்னு வேண்டல. அருமையான சகோதரர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இந்த விலையேற பெரிய இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி நம்மளை சுத்திகரிக்க, நம்மளை பரிசுத்தப்படுத்த, தேவனோட ஒப்புரவாக்க இன்றைக்கும் வல்லமுள்ளதாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய எல்லா விதமான அநியாயத்தை நீக்கி நம்மளை சுத்திகரிப்பதற்கு ஒரு நீதிக்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதற்காக அந்த கல்வாரி சிலுவையில நாம் அடிக்கப்பட வேண்டிய நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறுதலுக்காக நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் அடிக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களை தன்னுடைய சரீரத்தில் சிலுவையின் மேலே சுமந்து தீர்த்து விடப்படினால இனி அருமையான சகோதரர், நாம் பாவத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பாவங்களை மன்னித்து
இந்த பாவத்தை நம்முடைய வாழ்க்கையோட அப்புறப்படுத்தி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ அவருக்கு அனுகிரகம் செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்தாண்டு பார்க்கிறோம். மத்திய 8:17 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை சுமந்தது மாத்திரமல்ல, அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. ஆபிரியமானவர்களே, நம்முடைய நோய்களை கல்வாரி சிலுவையில் இயேசு சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான சகோதரரே, இந்த கல்வாரி சிலுவையில் உங்களுடைய இயேசுவை கவனித்து பாருங்க. சரீரம் முழுவதும் அடிக்கப்பட்டவராக, முள்முடி சூட்டப்பட்டவராக, கைகளின் கால்களின் ஆணி கடாவப்பட்டவராக, சவுக்கிரால் அடித்து முதுகிழிக்கப்பட்டவராக, சரீரம் முழுவதும் காயங்களோடு கூட சிலுவையில் தொங்குற இயேசுவை வைத்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 53:5 வாசிக்கிறோம், அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம் என்று சொல்லப்பட்ட வாக்கின்படி அருமையான சகோதரர், நம்மை குணப்படுத்தும்படிக்கு, வியாதியிலிருந்து நாம் குணமடையும்படிக்கு, நம்முடைய பிரிமான வேதனைப்பட்டது நம் வியாதி வேதனைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படிக்கு ஆண்டவராகிய இந்த கல்வாரி சிலுவையில ஏற்படுத்திய அந்த காயங்களில் உண்டான தழும்புகள் நம்மை குணமாக்கும்படிக்கு, நம்மை ஆரோக்கியப்படுத்தும்படிக்கு, நம்மை சுகப்படுத்தும்படிக்கு அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆகவேதான் 2:24 வாசிக்கிறோம் பிரியமானவர்களே, அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். இன்றைக்கும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில நம்முடைய பாவங்களை பாத்திரமல்ல நம்முடைய நோய்களை சுமந்து தீர்த்து விட்டபடினால அவருடைய பிரியமான சரீரத்திலே ஆண்டவரே உண்டானதான அந்த தழும்புகள் நம்முடைய வாழ்க்கையில ஆரோக்கியத்தை கொண்டு வருவதா இருக்கிறது. இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆணி கடாவப்பட்ட கரம் நம்மது நீட்டப்பட்டிருக்கிறது. நம்முடைய வியாதிகள் எவ்வளவு பிரியமான எவ்வளவு காலமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய வியாதிகளை இருந்தாலும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவில முடியாதுன்னு சொல்ல எதுவுமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புள்ள கரங்கள்ல பிரியமானே தழும்புகளாலே குணமாறுகிற வாக்கின்படி நம்முடைய வாழ்க்கையில காணப்படுற வியாதி வேதனைகள் பிரியமானே எதுவாக இருந்தாலும் அதனுடைய வாழ்க்கையோட அப்புறப்படுத்த, நம்மை ஆரோக்கியப்படுத்த, நமக்கு சுகம் கொடுக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் வல்லவராக இருக்கிறார். அவருடைய ஆணி கடாவிய கரம் நமது நீட்டப்பட்டிருக்கிறது. அருமையான சகோதரர், நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த தேசத்தை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும், எப்படிப்பட்டதான வியாதிப்படிகள் மத்தியிருந்த அருமையான சகோதரர்கள் விசுவாசத்துடன் கூப்பிடுகளா இருந்தால் ஆணி கடாவிய கரம் உங்கள் மேல வைக்கப்படும் போது பரிபூர்ணமான ஆரோக்கியம் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கு. அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். கல்வாரி சிலுவையில் என்ற பாவங்களை நம்முடைய நோய்களை சுமந்து இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கண்ட அந்த காயங்கள் உண்டான தழும்புகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை கொண்டு வரும்படி, சுகத்தை கொண்டு வரும்படி, வியாதியில் விடுவிக்கும்படி தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். ஆக எதை சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். இன்றைக்கும் கூட நமக்கு சுகம் கொடுக்க, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து நம்முடைய விடுதலையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமுள்ளவராக இருக்கிறார், ஜீவனுள்ளவராக இருக்கிறார், மாறாதவராக இருக்கிறார். உண்மையாயவரை தேடும் போது, உண்மையாயவரை நோக்கி கூப்பிடும் போது, உண்மையாயவரை விசுவாசிக்கும் போது இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில இந்த பாவங்களை மன்னிக்க, வியாதிகளை குணமாக்க, சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்ற, கண்ணீர்களை கழிப்பாக மாற்ற, வியாதிப்படைகளை மாற்ற இன்றைக்கும் வல்லமுள்ளவராக இருக்கிறார். நம்மளை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் நம்ம அன்பின் நிமித்தமாய் கல்வாரி சிலுவையில தன்னையே ஜீவவரியாக ஒப்பு கொடுத்தவர். வேதம் சொல்லுகிற ரோமர் 8:32 தன்னுடைய குமாரனும் பாராமல் நம்ம எல்லாருக்காக அவரை கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? அபரிமான சகோதரி, மத்தியானம் வேளையில நீங்கள் யாராக இருந்தாலும், இந்த தேசத்து வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும், உன்னில் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவனுடைய தழும்புள்ள கரம் நமது நீட்டப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரை வியாதிப்படிகள் மாற்றப்படுவதாக, கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக, காயங்கள் கட்டப்படுவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சாபங்கள் ஆசீர்வாதம் மாற்றப்படுவதாக, நசரேயராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் உண்டாயிருப்பதாக, துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும், கண்ணீர்கள் களிப்பாய் மாறட்டும், வியாதிப்படைகள் மாற்றப்படட்டும், முடியாதவர்களுக்கு அதை முடிய பண்ணுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே அற்புத சுகம் உண்டாயிருப்பதாக. அதுபடி செய்கிறபடி ஆளுமுக்கு சோத்திரம்.
ஆண்டவரே, இந்த கல்வாரியில் எங்களுக்காக ஜீவனை கொடுத்து அன்பு கூர்ந்தீரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆமென்.